மை ப்ரெக்னன்சி ஜர்னி பார்ட் 2. வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணோமே அப்புறம் அந்த ஊசிலாம் கையில் போட்டுட்டு அப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. பிளட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அடிக்கடி வந்து ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் குளுக்கோஸ் போடுவாங்க. ஒரு 2 days வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. வாட்டர் லெவல் வந்து கூடுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 days பார்த்தாங்க. 2 days வந்து டூ ஆர் 3 days இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி நம்ம நார்மல் டெலிவரிக்கு வந்து ட்ரை பண்ணிடுவோம். ஆனால் எனக்கு டெலிவரி டேட்டுக்கு வந்து 1 month இருந்துச்சு. 1 monthக்கு முன்னாடியே அவங்க வந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணிடுவோம். ஏன்னா வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கும்போது குழந்தைக்கு வந்து மூச்சு தவிப்பு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால வந்து டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் பேபிங்கனால நார்மல் டெலிவரிக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டியூப் வச்சாங்க. டியூப் வச்சும் எனக்கு வந்து எதுவுமே பெருசாக வலி எதுவுமே வரவும் இல்லை. அப்படியே வந்து மறுநாள் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெல் வச்சாங்க. ஜெல் வச்சும் எனக்கு வந்து பெயின் வரவே இல்லை. அதாவது விட்டு விட்டு குறுக்கு மட்டும் வலிச்சிச்சு. என்னால் தாங்கவும் முடியல. அப்படியே கொஞ்சம் நேரம் வலிக்குது, அப்படியே நிற்கிது, அப்புறம் கொஞ்சம் நேரம் வலிக்குது, கொஞ்சம் நிற்கிது, இந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. குழந்தையோட ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா போக போக கம்மியாகிட்டே போகுது, ரொம்ப குறையிற மணிக்கு இருக்குது. அதனால் நம்ம உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடன்னு எல்லா ப்ரொசீஜரும் ஸ்டார்ட் பண்ணாங்க. டக்குன்னு என்ன பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்ட்டை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள வர சொல்லுங்கள், கையெழுத்து போடணும் அப்படின்லாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் என் ஹஸ்பண்டை வந்து கூப்பிட்டுட்டு வந்து கையெழுத்துலாம் போட்டுட்டு அப்புறம் நைட்டு வந்து ஒரு 9 o'clock இருக்கும். யாரும் 9 o'clock சம்திங் ஞாபகம் இல்லை, யாரும் கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அப்படியே மறுத்து போயிடுச்சு.